மல்லை சத்யா தனது அறிக்கையில் சொல்றாரு சார், இந்த துரோகி பட்டத்துக்கு பதிலாக ஒரு பாட்டில் விஷம் வாங்கி கொடுத்துருக்கலாம், இது தலைவர் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்னா ரொம்ப வேதனைப்பட சொல்றாரு இல்லையா? அதுவும் பொய்ன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் துரோகி என்றால் என்னை துரோகி என்று சொல்லுகின்ற பொழுது நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நீங்கள் செய்தது துரோகமா இல்லையா? இயக்கத்திலிருந்து நீக்கப்பட்டவர்களோடு ஒரு துணை பொதுச் செயலாளர் இயக்கத்தையும் தலைவரையும் துரை வைகோ அவர்களையும் கடுமையாக விமர்சனம், சாதியை சொல்லி விமர்சனம் செய்கிறார். அவர் வீட்டு இல்ல திருமணத்திலே கலந்து கொண்டு அங்கே தங்கி இருந்து விட்டு வருகிறார். இப்படி பல்வேறு உதாரணங்கள் சொல்ல முடியும். நான் என்னை ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். என் அப்பா கூட பிறந்த தம்பி அதிமுக வேட்பாளர், ஒன்றிய கவுன்சிலருக்கு 1996 என் தாய் மாமனார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர், நான் மறுமலர்ச்சி திமுகவின் வேட்பாளர். கடுமையாக எதிர்த்து வேலை செய்தேன். என் சித்தப்பாவும் தாய் மாமனாரும் சம்பந்திகள். ஆகவே 2 பேரும் இந்த சிறு பையனிடத்திலே தோற்று விட்டால் அசிங்கம் என்று சொல்லி அவர் 2 பேரும் ஒரே வேட்பாளராக மறுபடியும் தேர்ந்தெடுத்து ஒருவருக்கு வேலை செய்து 4 ஓட்டிலே தோற்றேன். அது மாதிரி இயக்கம் என்று வருகின்ற பொழுது சொந்த பந்தத்தையே ஒதுக்குவோம். எங்கள் இயக்க தோழர்கள் இவர் நண்பர் என்று சொல்லிக்கொண்டு இயக்கத்துக்கு துரோகம் விளைவிக்கின்றவர்களை போய் சந்தித்து இந்த மாதிரி உறவாடி விட்டு வருகிறார் என்று சொன்னால், அப்போ இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அவங்களுக்கு திட்டமிடலை இவர்தான் செய்து கொடுக்கிறார் என்பது எங்களுடைய திட்டவட்டமான குற்றச்சாட்டு.